ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹார்னட் 125 ஹோண்டா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்புறம் புதுசாக என்னென்ன டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஸோ ஃபஸ்ட் இன் கேஸ் இந்த ஹார்னட் 125 பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய உங்களுக்கு அவுட்டர் பாடி டிசைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், வீல் கலரிங், ஸ்ப்ளிட் சீட் செட்டப், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் வேரியன்ட் தான் வருது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வருது. 4 கலர் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸோட டீட்டெயில்ஸும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்னட் 125ஓட மெயின் விஷயத்துக்கு வருவோம். அந்த இன்ஜின் வந்துட்டு 125cc இன்ஜின் தான் கைஸ். OBD 2B ரெகுலேஷன்ஸில் வருது. ஆஸ் யூஷுவல் இது உங்களுக்கே தெரியும், இது SP 125 இருக்கு இல்லைங்களா ஹோண்டாவில், அதோட சேம் இன்ஜின் ஸ்பெக்கில் தான் வருது. ஸோ உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பேப்பர் ஒர்க்லேயே ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஆகட்டும், சேம் டிட்டோ அதே தான். என்ன ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்போர்ட் கேட்டகரி பைக் அப்படிங்கிறனால உங்களுக்கு கிக்கர் வந்துட்டு எடுத்திருப்பாங்க கைஸ். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க, கிக்கர் வந்துட்டு கிடையாது. ஸோ வந்துட்டு மற்றபடி SP 125ஓட சேம் இன்ஜின் தான். படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவரோட போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்துட்டு என்னோட அப்படிங்கிற கதை தான் இது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இன்ஜின் அண்ட் பவர் கேட்டகரி வைஸ் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு SP 125 பொறுத்தவரை 65லேருந்து 70 கிலோமீட்டர் வந்துட்டு எக்கானமி ஸ்பீட்ஸில் தரும். பட் இதே ஹார்னட் 125 நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி 60 தரலாம். ஏன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிதுன்னா, உங்களுக்கு வீல் வந்துட்டு கொஞ்சம் பிகராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்டுமே உங்களுக்கு வந்துட்டு கூடி இருக்குது. வெயிட் வந்து மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு மேபி 60 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக தரும். 58-60ங்கிறது நீங்கள் தாராளமாக இந்த இன்ஜின்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இன்ஜினை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது OBD 2B ரெகுலேஷன்ஸில் வருது. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் சென்சார்ஸுமே கொடுத்துருப்பாங்க. டாப்பில் ஒரு சென்சார் தெரியுதுங்களா, பாட்டமில் ஒரு சென்சார். ஸோ 2 சென்சார் அந்த ரெகுலேஷன்ஸுக்காக. அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஜின் கார்டுமே வந்துட்டு ஹார்னட் 2.0 இருக்குல்ல 180cc அதில் மாதிரியே கொடுத்துருக்காங்க. டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் ஓகே தான், பட் பிளாஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் ஓகே, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஹார்னட் 2.0 இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லாகிஸாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஓகே தான். இப்போதைக்கு பேட்ரிஸ் வந்து இங்கே இருக்குது, உங்களுக்கே தெரியும். ரைட் ஹேண்ட் சைடில் பேட்டரி கனெக்ட் பண்ணாதனால உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பீட் இப்போதைக்கு சொல்ல முடியல. ஸோ பேட்ரி கனெக்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுமே பார்க்க ஒரு ஸ்போர்ட்டிங் நேச்சராக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பீட்டுமே சூப்பராக தான் இருக்க போகுது. சாம்பிள்ஸ் கிடச்சா நான் உங்களுக்கு போட்டு வரேன். நல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் நேச்சராக கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ உங்களுக்கு சைட் பேட்சிங்கில் CBங்கிற 125 அப்படிங்கிற பேட்சிங், அந்த ஏரோ டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்னட்டுமே மென்ஷன் ஆகி வருது. ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் குட் லுக்கிங்காக இருக்குது. இந்த 4 கலர் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு சைரன் ப்ளூ. இது பிளாக் இல்லை, சைரன் ப்ளூலே மேலே வந்துட்டு அத்லெட்டிக் ப்ளூ கொடுத்துருக்காங்க. சைரன் ப்ளூலே உங்களுக்கு வந்துட்டு ரெட்டும் வரும், இந்த இடத்துல பிளாக் வரும். அதுக்கப்புறம் சைரன் ப்ளூவில் இந்த இடத்துல க்ரீன் வரும். சைட் பை சைடு உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் ஒன்றுமே போட்டு வரும். இந்த சைடில் பார்த்து தெரிஞ்சுங்க. 4 அவைலபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கில் ஸ்விட்சுமே கொடுத்துருக்காங்க. அஸ்லைக்கு இது SP 125ஓட இன்ஜின்ங்கிறனால உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ACG ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர், அதுதான் உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் இதில் வராது, பார்த்தாலே தெரியும். ஸோ சேம் அஸ்லைக்கு SP 125 உங்களுக்கு இன்ஜின் மாதிரி தான். அண்ட் அடுத்து வந்துட்டு கியர் பேட்டர்ன்ஸுமே உங்களுக்கு 1 டவுன் அதுக்கு எல்லாமே அப்பு. ஸோ 5 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. இருவு அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்தவரை ட்வின் சிக்னேச்சர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அதோட பவர் அவுட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் வந்துட்டு சப்ஜெக்டிவ் தான். 125cc செக்மெண்ட்லேயே பவர்ஃபுல் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூக் 125 நான் பார்த்துருக்கேன், அதே காட்டிலுமே இன்னும் ஒரு நல்ல பவர்ஃபுல் ஹெட்லாம்ப்ஸாக இருக்குது. டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரியான ரிசம்பிளன்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேட்டரி இப்போ கனெக்ட் பண்ணல, LED DRLs இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு செக்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு லோ பீம் நினைக்கிறேன், இது ஹை பீம். ஸோ பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அண்ட் லைட்டிங் செட்டப்பை பொறுத்தவரை ஆல் LED செட்டப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் LED ஹெட்லைட்ஸ் ஆகட்டும், இண்டிகேட்டர்ஸுமே ஹார்னட் 180 வருது இல்லைங்களா, அதே மாதிரியே ஒரு டர்ன் சிக்னல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்துட்டு ஹசார்ட் சுவிட்ச் எதுவும் கிடையாது ஹார்னட் 180 மாதிரி. அண்ட் ரியர் டைல் லேம்ப்ஸுமே உங்களுக்கு LED செக்ஷன்ஸ்லாம் வருது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங்க்கு வைடரான ஹேண்டில் பார்ஸுமே கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்ச் அந்த வந்துடுது. உங்களுக்கு ஹார்னட் 180 மாதிரி ஹசார்ட் சுவிட்ச் எல்லாம் கிடையாது, ஆல்ரெடி சொல்லிட்டோம். அண்ட் உங்களுக்கு நேவிகேஷன்ஸ் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஹாரன் சுவிட்சு,
உங்களுக்கு இண்டிகேட்டர் சுவிட்ச், டர்ன் சிக்னல்ஸ், அப்புறம் இன்டகிரேட்டட் பாசிங் சுவிட்சுமே இருக்குது. நேவிகேஷன் சுவிட்ச் எதுக்காகனா உங்களுக்கு 4 inch கலர்டு டிஸ்பிளே வருது. இது வந்து இந்த டிஸ்பிளே SP160 பார்த்தா அதே டிஸ்பிளே தான். EBS லைட்டிங்கோடு வரும். 4 inch கலர் டிஸ்பிளே நல்லாவே இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் நேவிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை இந்த பட்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணி உங்களால் இதில் இருக்க ரீட் அவுட்ஸ்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் டர்ன் பை டர்ன் சிக்னல்ஸுமே உங்களுக்கு சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. உங்களுக்கு இன்டர்நெட் அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகின பட்சத்தில். அண்ட் TFT டிஸ்பிளே தொடர்ந்து உங்களுக்கு ஹெட்லைட்ஸுக்கு சைடில் வந்துட்டு உங்களுக்கு டைப்-C to Type-C சார்ஜிங் போர்ட் 15 watts அடாப்டருமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். அப்படியே வந்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு Hornet 125 தான் ஃபஸ்ட்டு 125cc உங்களுக்கு USD ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த USD ஃபோர்ஸ் வந்து Hornet 180 பார்த்த மாதிரி தான். Hornet 2.0 பார்த்த சேம் உங்களுக்கு USD ஃபோர்ஸ் தான். ஸோ ரைடர் கன்வீனியன்ஸ் அண்ட் ரைட் அண்ட் கான்ஃபிடென்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு USD ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயந்தான். எக்ஸ்ட்ரீம் 125 நிறைய பேர் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஹோண்டா தான் ஃபஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc உங்களுக்கு வந்துட்டு USD ஃபோர்ஸ் ஆஸ்லேக் Hornet 2.0 இருக்க மாதிரியே தான் கைஸ். அண்ட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் ஹோண்டா அவங்களோட 125cc பைக்கில் வந்துட்டு உங்களுக்கு மோனோஷாக்ஸ் ரியரில் கொடுக்குறாங்க. எஸ், நீங்களே ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. Hornet 125 மோனோஷாக்ஸ் வருது. ஸோ இந்த மோனோஷாக்ஸ் ஃப்ரண்ட் USD ஆகட்டும், ரியர் மோனோஷாக் ஆகட்டும், அப்படியே Hornet 2.0 டெரைவ் பண்ணலாம். அதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நல்லா இருக்குது. உங்களுக்கு பாக்ஸ் டைம் ஸ்விங்காமல் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சாவி Hornet 2.0 இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டேங்க்லேயே போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணல. அண்ட் டேங்க் டிசைனுமே நல்ல ஒரு மஸ்குலரான டேங்க் டிசைனில் இருக்குது கைஸ். 12 liters கெப்பாசிட்டிலையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த ஹோண்டா பேஜிங் அப்படியே ஸ்டிக்கரில் ஆகட்டும், சைரன் ப்ளூ கலர் அந்த டிசைன் மஸ்குலராக இருக்குது. சைடில் ஸ்ட்ரவுட்ஸுமே நல்ல ஒரு கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குங்களா ஹீரோவில், அதை பார்க்குறமே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இதோட குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏரியா இல்லை. நீங்களே பாருங்கள், அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ 12 liter கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீட்டிங் அசம்பிளியை பொறுத்தவரை ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்டின் நேச்சராக இருக்குது. ரியர் கிராப் ரயிலுமே நல்லாவே ரைடர் அண்ட் பில்லியன் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது மெட்டல் பீஸ் தான், அந்தளவுக்கு மெட்டல் ஃபினிஷில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஓகே தான், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. பில்லியன் கம்ஃபோர்ட் எனக்கு அந்தளவுக்கு இருக்காதுன்னு தோணுது. பிகாஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் தெரியும், ஒரு ஜான் அதுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரைடருக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஸ்லோப்பி நேச்சராக கொடுத்துருக்காங்க. எப்படி லாங் ரைட் போகிறப்ப கரெக்டாக வருமானு தெரில, இருங்க உட்காந்து பார்ப்போம். நல்லா ஹைட்டாக இருக்குது கைஸ். ஓவர் 700 mm இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு டோ தான் வந்துட்டு ரீச் ஆகுது. அண்ட் ரைடர் பொசிஷனுமே நல்லா ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க கைஸ், நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அப்ரைட்டான ஒரு நல்ல பொசிஷன். 5.5க்கு மேலே இருந்திங்கன்னா நல்லாவே செட் ஆகும். டோ மட்டும் தான் எனக்கு வந்துட்டு ரீச் ஆகுது, உங்களுக்கே தெரியும். ஹீல் வந்து ஆகலை. ஸோ நல்ல ஒரு 700 mm கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னும் பின்னாடி தெரிய உட்காந்திங்கன்னா நல்லா ஹைட்டாகவே ஒரு சீட் அசம்பிளி இருக்குது. பிகாஸ் ரியரில் மோனோஷாக் இருக்குல்ல, அதனால் கூட இருக்கலாம். சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்சுமே இருக்குது உங்களுக்கு. ஹேண்டில் பார் நல்ல பொசிஷனில் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ எனக்கு ரைடர் சீட்டை பொறுத்தவரை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஒரு 5.3ங்கிறனால எனக்கு கொஞ்சம் டோ மட்டும் தான் விட்டுது. ஸோ 700 mm மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 790 சம்திங் 790 800 mm கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. பில்லியனுக்கு கண்டிப்பாக இது வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஷார்ட் ரைடு ஒரு 50-40 கிலோமீட்டர் தான் தொடர்ந்து 2 பேரும் ரைடர் அண்ட் பில்லியனும் 2 பேரும் போவீங்கன்னா இதுக்கு வேணால் சூட் ஆகும். மற்றபடி ரைடருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இனிமேல் உங்களுக்கு அப்ரைட் ஹேண்டில் பார்ஸும் உங்களுக்கு USD ஃபோர்ஸ் ஃப்ரண்ட்லேயும் வந்துடுது. ரியரில் வந்துட்டு உங்களுக்கு மோனோஷாக்ஸ் வரதுனால நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி வந்து 125cc நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டாப் ஸ்பீடு வந்துட்டு நிறைய பேர் 115 115 வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். பட் மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் டயர்ஸ் பெருசு, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பாடி வெயிட்டும் கூடியிருக்கனால இந்த SP125 அதாவது Hornet 125 இன்ஜின் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 58லேருந்து 60 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு மைலேஜ் தரலாம், அவ்வளோதான் கைஸ். மற்றபடி சீட்டை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மஸ்குலரான ஃபியூல் டேங்க், சீட் அசம்பிளியுமே நல்லாயிருக்கு. ரியர் அந்த டைல் செக்ஷனுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கு. அண்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காண்டி சாரி கார்டு வித் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி ஓரியன்டாக வேணும்னா இப்போதைக்கு வந்துட்டு நார்மல் இந்த மாதிரி தான் வரும்.
உங்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட் ஏதாவது இப்போ திருச்சியில் இருந்தீங்கன்னா டிஜே அழகேந்திரா அந்த மாதிரி ஏதோ ஒரு கடையில் வந்து நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஃபுட்ரஸ் வந்துட்டு லேடிஸ்க்கு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல ஐடியா தான். அதுக்கப்புறம் பில்லியனுக்காக சரி ஒரு ரைடருக்கும் நல்ல ஒரு அலுமினியம் டைப் உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஷீல்டு செயின் வருது. டயர் மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. சென்டர் ஸ்டாண்டுமே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அது ஒரு நல்ல விஷயம். என்ன கிக்கர் மட்டும் கிடையாது உங்களுக்கு. அண்ட் கிக்கர் இல்லாதது ஒரு நல்ல விஷயந்தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கிக்கர் இருக்கனால பேட்ரி போனால் கூட அதை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறாங்க. இது BS6 OBD2B இன்ஜின் அப்படிங்கிறனால உங்களுக்கு சென்சார்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. இனிமேல் உங்களுக்கு ECU கிட்டோ இல்லை ஏதோ ஒரு சென்சாரோ போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வரும். ஸோ அதுக்கு வந்து கிக்கர் கொடுக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னுமே என்ன சில பேர் வந்துட்டு செகண்ட் கியரில் போட்டு வீலை சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா வந்துட்டு செகண்ட் கியரில் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறி பார்த்துட்டு மேபி பேட்டரியை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே இது வந்துட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி வந்து எதுவும் பிரச்சனையும் வராதுன்னு என்னோடய கருத்து. மற்றபடி ஓகே தான் கைஸ். நெக்ஸ்ட்டு வீலை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா ப்ராடர் செக்ஷன் 125cc செக்மெண்ட்டுன்னு பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு டியூக் 125 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்ததாக இதில் தான் ப்ராடர் செக்ஷன் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ்லேயுமே வருது. அலாய்ஸுமே இந்த தடவை வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததுமே தெரியும் உங்களுக்கு கலர்டு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ யமஹாவில் தான் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு டியூக்லேயுமே வரும், அதுமாதிரி KTMலேயும். ஸோ இப்போ வந்து ஹோண்டாவும் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முழுக்க இது வந்துட்டு யங்ஸ்டரை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி மேனும் சில பேர் சூஸ் பண்ணலாம் கைஸ் இது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஃப்ரண்ட்டில் பிரேக்கிங்ஸை பொறுத்தவரை சிங்கிள் சேனல் ABSமே வந்துடும். ஷோவா சஸ்பென்ஷன் என்டியூரன்ஸ் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 80/117ங்கிற ஒரு ப்ராடர் டயர்ஸும் டியூப்லெஸில், ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 110/80/17ங்கிற ஒரு ப்ராடர் டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABSமே வருது. ரியரில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் இன்னுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது காஸ்ட் கட்டிங் மேபி இருக்கலாம். அண்டு வந்துட்டு January 1, 2026 வந்துட்டு எல்லா 125cc இன்பில்டாக ABS வரப்போகுது. ஹோண்டா இப்போவே லான்ச் பண்ணிட்டாங்க இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்லேயே. அது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் ஆப்ஷன்ஸுமே 4 கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்குது. கலர்டு அலாய் வீல்ஸ் எல்லாமே வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் லைக் பார் அண்ட் மிரர்ஸ், அதுக்கப்புறம் நக்கல் கார்ட்ஸ், அது கூடவே வந்துட்டு பில்லியன் கவர்டு உங்களுக்கு சீட் அசம்பிளி, அதுக்கப்புறம் ஒரு பம்பர் அசம்பிளி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் ஹோண்டாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவுமே நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் TFT டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ், நேவிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது நான் நிறையா வீடியோவில் பார்த்தது தான். ஸோ இதுதான் கைஸ் இந்த குவிக் ரிவ்யூ ஆஃப் Hornet 125. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுருங்க.